டேய், அவன் இந்த சைடு தான் போயிருப்பான். விடாத விடாத, நீ அந்த பக்கம் போ. ப்ரோ காப்பாத்து ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, குத்த வராங்க ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? ப்ரோ காப்பாத்து ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, யார் காப்பாத்து ப்ரோ. கட். நீ காப்பாத்துக்கு நான் கேமரா பார்த்து கேட்குறேன், அந்த சைடு பார்த்து கேளு, ஓகேவா? ஹரி, அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணி ரீடேக் போயிடலாம். டேய், என்னடா குத்திட்டான்? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. சே, எல்லா ரீல்ஸும் பார்த்ததாவே வருது. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? இல்லை, தங்கச்சி கூப்பிடுவாங்க. முடிஞ்சா கிளாஸு? அவங்களுக்கு எக்ஸாம் 12 மணிக்கே முடிஞ்சு ப்ரோ. ஸ்பெஷல் கிளாஸு அதான் அட்டன் பண்ணிட்டு வரேன். மத்தியமே முடிஞ்சா? முடிஞ்சு ப்ரோ. சரி ஓகே, பார்ப்போம். சரி ஓகே. இன்னும் ரெண்டு சீன் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நாளைக்கு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து உன்னோட ஃப்ரெண்டு அபிஜித்தோட சீன், ஓகேவா? சரி ஓகே. நைட்டு 12 மணிக்கு எடுக்க போகிறோம், மந்திரா தான் சொல்கிறது. இந்த சீனை ரீஷூட் போயிடலாமா? ஏன் சரியில்லையோ? அது கொஞ்சம் சரியில்லை. சரி எடுத்துருவோம். சரி, அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடு. ஹலோ, டேய் அந்த சீன் சரியில்லையாடா, இன்னொரு தடவை எடுக்கணுமாண்டா. டேய், வந்துடுறியா? நீ எப்படா வந்த? இப்போ தானே வந்தேன். என்னடா அமைதியாக வந்து நிற்கிறேன்? சொல்லாமலாம் பண்ணிக்கிற, சும்மா ஸ்டைலாக ஹீரோ மாதிரி இருக்கிற மச்சான் நீ. சரி, நான் ஷூட்டருக்கு வந்தேன் என்ன? சரி ஓகே. போன வாட்டியில் அது மாதிரி இந்த வாட்டி பயங்கரமாக பண்ணுறோம், ஓகேல? இதே மாதிரியே சொல்லி அடுத்த படத்தை எடுத்து வந்து அவன்டா சொன்னாதான் என்ன உனக்கு? சரி ஓகே. வீட்டில் யாராவது பெரியவங்க? சார் வீட்டில் வேறு யாரும் கிடையாது சார், நானும் என் தங்கச்சி மட்டும்தான். என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் மட்டும்தான் சார். சரிப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிடலாம். திலீப் சார். சொல்லுங்க அபிஜித். ஒரு சின்ன மேட்ரு. அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், ரிசீவ் ஆயிடுச்சா? என்ன பண்ணணும்? என்னானாலும் சரி, என் இன்வால்மெண்ட் வெளில வரக்கூடாது. சரி அபிஜித், இன்னும் கொஞ்சம் வேணாலும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் அபிஜித். ஓகே. தங்கச்சி கூப்பிட வந்தேன். முடிஞ்சா கிளாஸ்? அவங்களுக்கு எக்ஸாம் 12 மணிக்கே. சரிப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிடலாம். சரிப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு எக்ஸாம் 12 மணிக்கே முடிஞ்சிருச்சு. சார், ஆல்பர்ட் இயர் சார். எஸ், சொல்லுங்கள். தைலமரம் கார்டில் ஒரு டெட் பாடி இருந்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். இன்ஃபர்மேஷன் பை? அங்கே இருக்கிற பெரியவர் ஒருத்தர் பார்த்துருக்காரு சார். ஓகே சார், நம்ம டீமில் இருக்க அஜய் ஸ்பாட்டுக்கு போக சொல்லலாமா சார்? நோ, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. என்னடா 2 தடவை கால் பண்ணியிருந்தேன், எடுக்கவே இல்லை? இல்லைடா, கீர்த்தியை காலேஜ் கூட போனேன். சரி. ஆனால் கூப்பிட போன நேரம் பார்த்தா காலேஜ் வந்து 1 மணிக்கே முடிஞ்சுன்னாங்க. ஆனால் இன்னும் ஆளாக காணும் வீட்டில். எங்கள் காலேஜில் போய் பார்த்தியா? பார்த்தேன் ஒரு பையன்கிட்ட கூட கேட்டேன். அவன் காலேஜ் வந்து மதியம் முடிஞ்சுன்னா, ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, பக்கத்தில் எதுவும் போலீஸ் என்ன ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கொடுத்துருக்கேன்டா. சரி, அப்புறம் என்ன, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, விடு, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, சரி, பார்த்துக்கலாம். அதான் நானும் பார்க்குறேன். இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சு. சரி இரு, நானும் பசங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன். சரி ஓகே.
சார் ஆமாம் சார், தைலமரம் காட்டுக்குள்ளே ஒரு டெட் பாடி ஒன்று இருக்குது சரி, சார். நீங்கள் உள்ளே போய் லீட் ஏதாவது கிடைக்குதா பாருங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் யார்? கீர்த்தி உங்கள் பிரதரா நீங்கள்? ஆமாம் சார். இல்லைங்க, எங்கள் தைலமரம் ஃபாரஸ்ட் கிட்ட கொஞ்சம் வர முடியுமா? இந்த உடனே வரேன் சார். கொஞ்சம் வேகமாக வாங்க. ஹலோ, பீட்டர், உன் ஆள் 10 பேரை கூப்பிட்டு தைலமர காட்டுக்கு போ. அங்கே போயிட்டு சொல்லு, நான் என்னன்னு சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சார் நீங்கள் இல்லை கால் பண்ணியிருந்தீங்க. வாங்க. நீங்கள் யார்? சார் 2 தான் சார். இல்லை உள்ள ஒரு ஆள் தான் அதோட. ஹலோ, சார் கேட்குதா சார்? என்னடா கிடைச்சதா இல்லையா? தலை எல்லாத்துலயும் தேடி பார்த்தேன் தலை, எங்கேயும் கிடைக்கல தலை. தலை கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் தலை. இப்படியே இருங்க, இப்போ என்னடா பண்ணுறது அடுத்து? யார் பண்ணியிருப்பான்னு தெரியல மச்சான், ஒரே குழப்பமாகவே இருக்குது. டேய், எந்த குழப்பமும் வேணாம். யார் பண்ணான்னு எனக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு. யார்? லோகு, இது யாருது ஞாபகம் இருக்கா? டேடி, இது உன் ஃப்ரெண்டு தானே அது, அபிஜித்? அபிஜித்தோடது தான். அபிஜித்தா? யார் அது? நானும் லோகும் தான் ஷார்ட் ஃபிலிப்காண்டி ஒரு கெஸ்ட் ரோலுக்கு அவனை கூப்பிட போயிருந்தோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உனக்காக பண்ணுறேன்டா. இன்னொன்று வந்து உன்னோட ஃப்ரெண்டு அபிஜித்தோட சீனு நைட்டு 12 மணிக்கு, ஓகேவா? இதாம்மா அவன் தானே இது, நான் இதை கையில் நோட் பண்ணிருக்கேன். இது எப்படி உனக்கு கிடச்சிது? அன்னைக்கு நம்ம பிரவீனுக்கு ஃபோன் வச்சுன்னு ஃபாரஸ்ட்டில் போய் பார்த்தோம்ல. இப்போ எனக்கு இது கிடச்சிச்சு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான்ட்டு இருந்தேன். அவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை என்னை கன்ஃபார்ம் பண்ண போட்டே ஆகணும்டா. டேய், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாண்டா, அவனை சுற்றி எப்பவுமே ஆளுங்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் போடுறது. என்னதான் சரி, இன்னைக்கு அவனுக்கு போட்டே ஆகணும். அதான்டா போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த இதை போய் காட்டுவோம் எவிடன்ஸை. போலீஸா? போலீஸ் நம்பிலாம் ஒரு இதுவும் செய்ய முடியாது. நீ தான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறியே, இனிமேல் அவன் போலீஸை விலைக்கு வாங்கியிருப்பானே. இன்னும் கொஞ்சம் வேணாலும் சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை இது மாதிரி அழிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் கொல்கட்டாவில் ஒரு கேஸு, ஒரு பொண்ணை. அதே மாதிரி மணிப்பூரில் அதெல்லாம் ரொம்ப மோசம். கடைசியில் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ண முடியலையே, போராடி பண்ணி வேஸ்ட்டு தான். இன்றைக்கி என்ன நானே கன்ஃபார்ம் போட்டே ஆகும். என் கூட நான் வரேன்னா வாங்க, இல்லை எதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்லட்டுமா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்லட்டுமா? பிளான் பண்ண மாதிரி நம்ம ஷூட் பண்ணுவோம். ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டில் சீன் படி உன் யாரோ துரத்தி வர மாதிரி நீ ஓடி வர. டேய், அவன் இந்த சைடு தான் போயிருப்பான். விடாத. பின்னாடி பைக்கில் வசந்தும் அவனும் வராங்க.
நீ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்குற. நான் பின்னாடி இருந்து கட் சொல்கிறேன். நான் கட் சொல்கிறேன், அந்த கேப்பில் எனக்கு குத்திடு. டேய் என்னடா குத்திட்டான்? தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு மேலே கையை வச்சு அறுத்துருவோன்னு காட்டணும். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இனிமேல் பொண்ணுங்க மேலே கை வச்சா இதாண்டா நல்ல ஒன்று புரியணும். புதுச்சேரி சிறுமி கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் டெத் பெனால்ட்டிங்க. எங்களை கேட்டிங்கன்னா ரேபிஸ்ட் ஷுட் பி ஹேங். டெத் பெனால்ட்டி அடுத்த வாட்டி பண்ணணுன்றவங்களுக்கே பயம் வரணும்.